ஒரு 25 இயர்ஸ் ஐடி எம்ப்ளாயி என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல ஆர்டி ரிக்கரிங் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நான் ஒரு ரூ. 15,000 மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ இவருக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் எல்லா இடத்துலயும் ப்ரமோஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாரி ப்ரமோஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம டீட்டெயிலா நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அசெட்ஸ் இருக்கு இந்தியால. ஆ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மென்ட் அசெட்டும் ஒவ்வொரு பர்ப்பஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ, இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா? ஆர்டி பெஸ்ட்டா? இல்ல இத விட அது பெட்டரா? அத விட இது பெட்டரா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் அப்ஜெக்டிவ பொறுத்து இந்த 2த்துக்குமான வித்தியாசம் மாறும். 2மே பெட்டர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வரும். அதுக்கான அப்ஜெக்டிவ பொறுத்து. ஸோ, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக ரூ. 15,000 அவரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. மாசம் ரூ. 15,000 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாரு. அப்டின்னா, இந்த 10 வருஷத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 18,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஆ இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல அதே 15,000 10 வருஷத்துக்கு மாசம் 15,000ன்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ல 18,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 12% ஆவரேஜ் ரிட்டர்னா நம்ம எடுத்துப்போம். இங்க தான் ஒரு சூட்சமம் இருக்கு. என்ன அப்டின்னா, லாங் டெர்ம் ரிட்டர்ன் ஓவரால் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் ஆவரேஜ் ரிட்டர்ன் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். 12%ன்னு ஒரு பெஞ்ச்மார்க்க நம்ம வச்சுக்கிறோம். ஆனா இது 12%ன்றது அ சிஏஜிஆர் அதாவது கடந்த ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷத்தோட பாஸ்ட் ரெக்கார்ட் ஆவரேஜா எடுத்து பார்க்கும்போது இந்த 12%. இது ஒரு வேரியபிள் ரிட்டர்ன். அதாவது பிக்ஸட் ரிட்டர்ன் கிடையாது. இதுதான் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெறைய பேருக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 12% ரிட்டர்ன்ல நீங்க மாசம் இவ்வளோ போட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த 20 வருஷத்துல இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நெறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. பட் இது வந்து என்னன்னா, பாஸ்ட் ரெக்கார்ட பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இப்படி இருக்கலாம் அப்படின்றது தான். ஆனா ஃபியூச்சர்ல இதான் நடக்கும். ஏன்னா பிக்ஸட் ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்லயோ, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லயோ கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இது ஒரு வேரியபிள் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட். ஆர்டின்றது என்னன்னா, பிக்ஸட் ரிட்டர்ன். இதுல ஆர்டில வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 6% ரிட்டர்ன் வருது அப்படின்னா, நான் அதே ரூ. 15,000வ மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாம ஆர்டில போடுறேன் அப்படின்னா, இதே ரூ. 18,00,000 எனக்கு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கும் 6% அடுத்த 10 வருஷத்துக்குன்னா, நியர்லி ஒரு 24,50,000 கிட்ட ஆட் ஆயிருக்கும். இதே மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட 12% பாஸ்ட் ரெக்கார்டோட ரிட்டர்ன வச்சு நான் தோராயமா கால்குலேட் பண்ணும்போது, ரூ. 33,61,000 வருது. ஸோ, ஆர்டிய விட பெட்டரான ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ல வருது. ஆனா, அதில ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் ஃபிக்ஸட் கிடையாது. ரிஸ்க் அதிகம். ஆர்டில வந்து ரிஸ்க் குறைவு. ஃபிக்ஸட் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இதுல 3வதா ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க டாக்ஸ் பர்ப்பஸ்க்காக கால்குலேட் பண்ணும்போது, 1,25,000 வரைக்கும் நம்ம டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் எடுத்துக்க முடியும். ஆர்டி ஆஸ் பெர் நம்மளோட இன்கம் ஸ்லாப்ல ஆட் ஆகுறதுனால, அதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட எக்ஸம்ப்ஷன் கிடையாது. இந்த 2 விஷயம் தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும், ஆர்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஆ நான் மியூச்சுவல் ஃபண்டா? இல்ல ஆர்டியா? முதல் விஷயம் உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தான் நீங்க ஆர்டிய சூஸ் பண்ணணும். அதே மாரி ஃபியூச்சர் குரோத்துக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். 2 விஷயம் இங்க நம்ம கவனிக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நார்மலா என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காகவோ, ஒரு எஜுகேஷன் ஃபீ பே பண்றதுக்காகவோ, இல்ல ஒரு மேரேஜுக்காகவோ சடனா திடீர்னு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸ நம்ம மேனேஜ் பண்றதுக்கும், நம்ம வந்து ஒரு பேக்கப் மனி நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க இன்ஃப்ளேஷன பீட் பண்ணணும், எனக்கு அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்றத விட, ஒரு பிக்ஸட் ரிட்டர்ன் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம, இல்ல ரிஸ்க் குறைவான இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கணும். ஸோ, அப்ப வந்து என்னன்னா, நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வச்சிருக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு சாலரிட் எம்ப்ளாயி அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் சம்பளம் உங்ககிட்ட பேக்கப் இருக்கணும். ஸோ, அதுக்கான ஆர்டிய வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஆ சேஃப் அப்படின்னும்போது 1 இயர் உங்களோட 1 வருஷத்தோட சம்பளம் பேக்கப் வைக்கிறது ரொம்ப சேஃப். பட் நீங்க எனக்கு அவ்ளோ ரிஸ்க் எடுக்க விரும்பல, இல்ல என்னால அவ்ளோ பணம் சேமிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸோட சேலரி இன்கம்ம வந்து ஒரு பேக்கப்க்காக ஆர்டி வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க போடலாம். ஸோ, அப்ப என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் அப்ஜெக்டிவ் தான் நம்ம எந்த இன்வெஸ்ட்மென்ட்ல முதலீடு செய்யணுன்றத சூஸ் பண்ண வைக்குது. ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட் ஃபியூச்சர் குரோத்துக்காக நம்ம செய்யக்கூடியது. ஆர்டி எமர்ஜென்சி ஃபண்டுக்காக செய்யக்கூடியது. இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளேஷன பீட் பண்றதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
இதில ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா பண்ணாதான்ற அதுக்குள்ளவே நம்ம போக தேவையில்லை. ஏன்னா அதோட பர்ப்பஸ் வேற. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை தமிழ்ல லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னோட ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.